ஹாய் ஹலோ, இதான் ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்டல் ரோட், கிழக்கு கடற்கரை சாலை. சென்னை விட்டு தள்ளி இந்த பக்கம் வெளியில வந்துட்டோம்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், டிராபிக்கே இருக்காது, நல்லா காத்தும் வரும் வெயில் அடிச்சாலும். இதுதான் முட்டுக்காடு. கீழே ஓடுறதுதான் பக்கிங்கம் காவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரிட்டிஷ்காரன் தான் உருவாக்கி இருக்கான். காவாயில உள்ள தண்ணிலாம் இந்த இடத்துலதான் போய் கடல்ல கலக்குது. இந்த பாலத்துல நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா போட்டிங் கூட இருக்கும். நிறைய பறவைகள்லாம் இந்த இடத்துக்கு வரும். இன்னும் கண்டினியூ பண்ணி போனீங்கன்னா நீங்க ரோட்ல போவீங்க, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கடல் தெரியும். பாத்தீங்களா, கீழே ஒருத்தன் போட்டிங் போயிட்டு இருக்கான், மேல ஒருத்தன் பேராசூட்ல ரைடு போயிட்டு இருக்கான். ஈஸியா இந்த மாதிரி தான் அட்வென்ச்சர் ஈவெண்ட்ஸா இருக்கும் போல. இப்ப நம்ம மகாபலிபுரம் உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு சென்னையில இருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம போறது இந்த ஃபேமஸான ஷோர் டெம்பிள் தான். இதுக்கு டிக்கெட் வந்து 40 ரூபா. ஃபாரின்காரங்களுக்கு டிக்கெட் வந்து 600 ரூபாய். ரொம்பவே நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. சன்ரைஸ் பாக்குறதுக்கு, சன்செட் பாக்குறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் சூப்பரான இடம். இந்த கோயில 1300 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ ராஜா நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இந்த கல்லு பூரா கிரானைட், பக்கத்திலே குவாரியை தோண்டி தான் கட்டியிருக்காங்க. உள்ள 2 சிவன் சிலை, ஒரு விஷ்ணு சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உள்ள எல்லாம் போகக்கூடாது. எல்லாமே ஒரு மான்யூமெண்டா தான் வச்சிருக்காங்க, நினைவிடமா தான் வச்சிருக்காங்க. பல்லவாஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து ஒரு பிஸியான துறைமுகமா இருந்துச்சா. அந்த காலத்துல கடல்ல இருந்து பார்த்தா அந்த கோயில் நல்லா தெரியுமா. சோ இதை லேண்ட்மார்க்கை வச்சுட்டு நிறைய கப்பல் இந்த இடத்துக்கு வருமா. அந்த காலத்துல கடல்ல இருந்து பார்த்தா 7 கோயில் தெரியுமா. இப்ப வந்து ஒரு கோயில் தான் இருக்கு, மீதி 6 கடலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கடற்கரையில இருக்கு, அதனாலதான் கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்றாங்க. 2004 சுனாமி வந்து கூட ஒண்ணுமே ஆகல, இவ்வளவு பக்கத்துல கடல்ல இருந்துமே. அவ்வளவு பெரிய பெரிய கல்லா போட்டு கட்டியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். அடுத்து நான் வந்திருக்கிற இடம் தான் கிருஷ்ணா பட்டர் பால் பார்க் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதுக்கும் டிக்கெட் 40 ரூபா. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய கல்லு சறுக்கல்ல உருண்டு விழுகிற மாதிரியே இருக்கு. இது நேச்சுரலா ஃபார்ம் ஆயிருக்கு, யாரும் கொண்டு போய் அங்க வைக்கல. அதாவது கிருஷ்ணா வெண்ணையை திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். அந்நேரம் ஒரு டிராப் கீழே விழுந்துருச்சான், அதுதான் இப்படி கல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா பட்டர் பால்னு பேர் வச்சுட்டாங்க. பிரிட்டிஷ் காலம் அப்போ பிரிட்டிஷ் கவர்னரு இந்த கல் எப்ப வேணா உருண்டு ஊருக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 யானையை வச்சு இந்த கல்லை இழுத்து பார்த்திருக்கான். இந்த கல் உருளவே இல்லை. சரி, இந்த கல் இனிமேல் உருளாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டான். 250 டன் எடை உள்ள இந்த கிரானைட் கல்லு சுனாமி வந்தப்பையும் உருளல, நிலநடுக்கம் வந்தப்பையும் உருளல. அப்படியே அந்த குன்று பின்னாடி ஏறி போனோம்னா மாடு இருக்கு, நல்ல வியூ இருக்கு. குட்டி குளம் ஒண்ணு இருக்கு, கல்ல தூக்கி போட்டாச்சு. சூப்பரா காத்து வருது கைஸ். அந்த கல்லெல்லாம் படிப்படியா வெட்டி மேல ஒரு தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. பாண்டவர்களோட ஒய்ஃப் திரௌபதி இங்க வந்து குளிச்சா, அதனால இது பேரு திரௌபதி தொட்டி அப்படின்ட்டாங்க. அங்க பாத்தீங்களா லைட் ஹவுஸ், அது மேல ஏறி பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானா ஏறல, ஏன்னா இங்கே இருட்டாயிருச்சு, டைம் இல்ல. சோ அடுத்த வாட்டி நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா இங்கிட்டு போனா வேற ஏதோ காடு மாதிரி வருது. ஐயோ, நான் திரும்பி போயிடுறேன். இதுதான் தர்மராஜர் கல் அரியணையா. அப்படியே கொகை மாதிரி இருக்கு அந்த பக்கம். அப்படியே நிறைய அந்த மாதிரி கோயில் கோயிலா வெட்டி வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல போர்டு போட்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பீச் இருக்கு, பக்கத்துலயே நிறைய பாறையா இருக்கு. அது மேல ஏறக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. வலிக்கிறோம், கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் மேல ஏறி இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நானும் மேல ஏறி வேடிக்கை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபாரின் கைஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, ஃபாரின் கைஸ், வடக்கன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் காலிஃபிளவர் வாங்கி சாப்பிட்டேன், இருட்டிருச்சு. எல்லாம் இங்க விலை கூட வைக்கிறாங்க கைஸ். காலிஃபிளவர் 50 ரூபாய், அம்பிட்டுக்காண்டு. ஓகே பாய், நான் அசால்ட் அருண்.